ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அதிரு சேனலில் செம்மீன் பரட்டின மாதிரி வைக்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். என்னெல்லாம் தேவைன்னு பார்த்துருவோம். ஒரு 1/2 கிலோ செம்மீன் வாங்கியிருக்கு. கடையிலேயே க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. இதை நம்ம வீட்டில் தனியாக ஒன்று க்ளீன் பண்ணணும். அதில் நடுவில் ஒரு நரம்பு இருக்கும். அந்த நரம்பை எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணணும். இது கேரளாவில் ரொம்ப கிடைக்கும். இது ஈஸியாக கிடைக்கும். கடல் செம்மீன். இது பிங்க் கலரில் இருக்கும் பார்க்கும்போது. இதுக்குள்ளே ஒரு நரம்பு மாதிரி நீளமாக நம்ம மேலே பார்த்தா தெரியும். அவ்வளோ சீக்கிரம் தெரியாது. நான் இந்த இடத்துல கை வச்சு பார்க்கும்போது தெரியும். அது பிடிச்சி இழுத்தா நீளமாக நரம்பு மாதிரி வரும். அதை எடுத்து நல்லா தண்ணி ஊற்றி கை வச்சு அலசிட்டு மஞ்சத்தூள் போட்டு உப்பு போட்டு கழுவி நம்ம தண்ணி வடி வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம தாளிக்கிறப்பு ரெடி பண்ணிடுவோம். தாளிக்கிறதுக்கு என்னங்கிறது பார்த்துடலாம். அதை தாளித்து விட்றதுக்கு பெரிய வெங்காயம் 1, பச்சை மிளகாய் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சதைச்சி வச்சுருக்கேன். தக்காளி 2 தக்காளி மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து வச்சுருக்கேன். அது ஒரு பொடி பொடிச்சதுனால அந்த கலரில் இருக்குது. கொத்தமல்லி பொடி 1½ ஸ்பூனு, மிளகாப்பொடி 2 ஸ்பூனு. இது ஒரு பொடி பொடிச்சிருக்கேன். அதை எப்படி பிடிக்கிறதுன்னு காமிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் மசாலா, இது எல்லாத்தையுமே நம்ம வணக்கி விடும்போது இது பண்ணுறதுக்கு சட்டி அடுப்பில் வச்சு நம்ம தேங்காய் எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிக்குவோம். தேங்காய் எண்ணெய் காஞ்சதும் நம்ம பெரிய வெங்காயம் பச்சை மிளகாவும் போட்டு நல்லா அதில் வணக்கிடலாம். எண்ணெயில் வெங்காயம் பச்சை மிளகாவும் நல்லா வணங்கட்டும். ஈஸியான வேலை தான், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நம்ம கொஞ்சமாக ஒரு 1/2 கிலோ அளவுக்கு தான் எடுத்துருக்கோம். அந்த அளவுக்குள்ள இது அளவு தான் நான் காமிச்சிருக்கேன். சின்ன வெங்காயம் சதைச்சி வச்ச தட்டி வச்சுருப்பாருங்க, அந்த வெங்காயத்தை போட்டுருவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுடலாம். அதுவும் நல்லா இந்த வெங்காயத்தை கூடவே நல்லா வணங்கட்டும், பச்சை வாசம் போக. தக்காளியும் போட்டுருவோம். தக்காளி கட் பண்ணியும் போடலாம், உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி. இது நான் அரைச்சி வச்சுருக்கேன். கிரேவி திக்காக கிடைக்கும். அதுக்கு வேண்டி நல்லா வணங்கட்டும். ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுருவோம். நல்லா வணங்கட்டும். வணங்கும்போது நம்ம அந்த மிளகாப்பொடி எடுத்து வச்சுருக்க மல்லிப்பொடி, கரம் மசாலா அதில் போட்டு நல்லா வணக்கி விட்டுறலாம். அதையும் மிளகா வாசம் போகிற வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுருவோம். மிக்ஸி ஜார் கழுவி வச்சுருக்கேன். அந்த தண்ணியை ஊற்றிட்டேன். அதில் ஒரு 1/2 கிளாஸ் 3/4 கிளாஸ் தண்ணி ஊற்றினா போதும். ஏன்னா நம்ம மீன் போடும்போது அதுலேயே தண்ணி பிரிஞ்சு வரும். மஞ்சத்தூள் கொஞ்சம் கூடி போட்டிருக்கேன். கவிச்ச ஸ்மெல் இருக்காது. தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுடலாம். போட்டு நல்லா வணக்கி விட்டு கொதிக்கட்டும். அந்த மிளகா ஸ்மெல்லு போட்டும். மிளகா ஸ்மெல் போகும்போது நம்ம மீன் போட்டுடலாம். மீனெல்லாம் சுத்தமாக கழுகி அது உள்ள நீளமாக நடுவில் இழுத்தோன்னா ஒரு நரம்பு மாதிரி வரும். அதெல்லாம் க்ளீன் பண்ணி இந்த மாதிரி இதில் போட்டு பாருங்கள், தண்ணி பிரிஞ்சு வருது பாருங்கள். கொதிக்க கொதிக்க அப்படி மூடி வச்சுருவோம் 10 நிமிஷம். நல்லா மீன் வேகட்டும். 10 நிமிஷம் வந்தாலே போதும். பாருங்கள், தண்ணி பிரிஞ்சு வந்திருக்கு. கொஞ்சம் இந்த தண்ணி வத்துற வரைக்கும் நம்ம இலக்கி விட்டுகிட்டே இருக்கலாம். அதுக்குள்ளே ஒரு பொடி பொடிச்சிருவோம். 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் குருமிளகு, எல்லாம் ஒரே ஸ்பூன். இந்த வணக்கிட்டுருக்கேன் அந்த ஸ்பூனில் தான் எடுத்திருக்கேன்.
இதை வந்து நல்லா பொரிய வறுத்துருவோம். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி குருமிளகு போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம மிளகா பொடியெல்லாம் போட்டிருக்கோம். அதனால் 1 ஸ்பூன் மாத்திரம்தான் குருமிளகு போட்டிருக்கேன். இது நல்லா பாருங்கள் புகை வருது, நல்லா வறுபட்டுருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். மீன் வேகறக்குள்ளே இதை பொடிச்சிட்டு வந்துடுவோம். இது வந்து நம்ம இறக்குற நேரத்துக்கு தான் போடணும். கடைசியில் பாருங்கள், இந்த அளவுக்கு பொடிச்சிட்டு வந்தாச்சு. பாருங்கள், இதை வந்து நம்ம தண்ணி வற்றி வச்சு நல்லா அந்த கிரேவியில் வந்து நம்ம இந்த பொடியை கொட்டிடுவோம். நல்லா சூப்பராக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மீன்லாம் ரவுண்ட் ரவுண்டாக சுருண்டுருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜுக்கு இந்த பொடியை போடணும். பொடியை போட்டு ஒரு இலக்கி விட்டுட்டு மல்லித்தூள் இருந்தால் மல்லித்தூள் போட்டு இறக்கிடுவோம். அவ்வளோதான். நல்லாயிருக்கும். சாதத்து கூட வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். சாதத்து கூட போட்டு பிணைஞ்சி சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து கடல் செம்மீன் சொல்லுவாங்க. நல்லாயிருக்கும். ரேட்டு கூட இருந்தாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து ட்ரையாக வறுக்கலாம். இப்படியும் நம்ம குழம்பு மாதிரி ஊற்றி சாப்பிட்ற மாதிரியும் செய்யலாம். இந்த மீன் கடையிலேயே க்ளீன் பண்ணி தருவாங்க. ஒரு பக்கம் க்ளீன் பண்ணி தர மாட்டாங்க. நான் இந்த மீன் வாங்கி ஒரு டைம் க்ளீன் பண்ணும்போது உங்களுக்கு காமிச்சிட்றேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லாயிருக்கு, வெந்திருக்கு. நல்லா வெறும்பாய்க்கு சாப்பிட்றக்கே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுரு சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பெல் பட்டன் அமுத்துங்க. தேங்க்யூ.